சாப்பிட்டேடா? நான் உங்க அம்மா பரிமாறி சாப்பிட்டு தானே எனக்கு பழக்கம். அம்மா சாப்பிட்டடா? அப்போ பரிமாறித்தான் அம்மா சாப்பிடுவாங்க. தங்கச்சி சாப்பிட்டடா? நீங்க இருந்தா தானப்பா தங்கச்சி சாப்பிடுவா. அவ உங்களை உள்ள தண்ணா வெளியில் அழிச்சிட்டு போறதுக்காக நான் வந்தேன். நான் தப்பு பண்ணவப்பா. அவன் போலீஸ்காரன். தப்பு பண்ணவனை பிடிக்க வேண்டியது அவனுடைய டியூட்டி. அதைத்தான் செஞ்சிருக்கான். நான் வக்கீல். உங்களை எப்படியாவது விடுதலாக்கி வெளியில கொண்டு வரது என் டியூட்டி. அதைத்தான் நான் செய்ய போறேன். ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் ரெண்டு எனக்கு ஒண்ணுதான். அனாவசியமா நீங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறத நான் விரும்புறேன். அவன் தக்க ஆதாரத்தோட தான் கைது பண்ணியிருக்கான். அப்படியே ஆதாரங்கள் இருந்தாலும் ஒரு வக்கீல் தன்னோட வாத திறமையான எல்லா ஆதாரங்களையும் உடைச்சு ஒரு குற்றவாளியை நிரபராதி நிரூபிக்க முடியும். அப்பா, அது உங்களுக்கும் தெரியும். அப்பா, உண்மையிலேயே என்ன நடந்தது அது சொல்லுங்க. அப்பா, உண்மை சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே கேட்காதப்பா. நான் ஒரு குற்றவாளி. I am a murderer. No, I won't believe it. I won't believe it. அப்பா, நீங்க நல்லா இல்லப்போ. அம்மா இல்லைன்னா நாம யாருமே இல்லப்பா. உங்க அம்மா இல்லைன்னா நாம யாருமே இல்லை. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. தியாகு, தியாகு, நம்ம குடும்பத்துக்கு நீ தான் மூத்த பிள்ளை. குடும்பத்தை நல்லபடியா நடத்தி போக வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அப்பா, அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல உனக்கு. டியூட்டில கரெக்டா இருக்கான்னு காட்டவா அப்பாவை கைது பண்ண. இவன் கைது பண்ண என்னம்மா? அப்பாவை நான் வெளியே கொண்டு வரேன். உன்ன போல இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிட்டு எத்தனையோ கேஸ்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறாங்க. இது பாருப்பா, இந்த வீடு இந்த சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிடுற. அவரை விட்டுடுப்பா. அப்பா தன் சர்வீஸ்ல எவ்வளவு லஞ்சம் வாங்கி உங்ககிட்ட கொடுத்திருக்காருமா? அவருக்கு என்ன அந்த புத்தி வருது? அப்ப எனக்கு எப்படிமா வரும்? அவர் காட்டின பாதையில தானம்மா நான் போயிட்டு இருக்கேன். அந்த பாதையில போய் தான் அப்பா கையில விலங்கு போட்டேன். இல்ல, நான் விலங்கு போட்டது அப்பாவுக்கு இல்ல, ஒரு குற்றவாளிக்கு, கொலைகாரனுக்கு. டேய் மூடுடா வாயே. இவன் பேசல தியாகு, இவன் மனசுக்குள்ள இருக்கிற பிசாசு பேசுது. அம்மா, இவன் என்ன வேணாலும் சொல்லட்டும் செய்யட்டும். உண்மையிலேயே அப்பாவே இந்த கொலை செஞ்சிருந்தாலும் கோர்ட்ல இந்த கேஸ உடைச்சு காட்டுறேனா இல்லையா பார். பார்க்கலாம். எஸ், பார்க்கலாம். சார், இந்த கொலை கேஸ மிஸ்டர் சங்கர் டீல் பண்றது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டர் அலெக்சாண்டர், யார் எந்த கேஸ டீல் பண்ணணும் நீங்க எங்களை சொல்லி தர வேண்டாம். We know our job. I am sorry. I didn't mean it that way. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கேஸ்ல குற்றவாளி இன்ஸ்பெக்டர் சங்கருடைய அப்பா. ஆமா, அப்பா. அதனால ஒரே ரத்தமாச்சே. அலெக்சாண்டர், இங்க ரத்தம் பாசம் எதுவுமே பேசாது, சட்டம் தான் பேசும். தன் அப்பாவை காப்பாத்தணும் இன்ஸ்பெக்டர் சங்கர் நினைச்சிருந்தாருன்னா எல்லா தடைகளையும் மறைச்சிருக்கலாம். But he didn't do it. Anything else? Nothing. Please. Yes, sir. இன்ஸ்பெக்டர் சங்கர் வர சொல்லு. Yes, sir. மிஸ்டர் சங்கர். சார். அலெக்சாண்டர் வந்துட்டு போனார். ஆமா சார், நானும் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? விக்டரி ஹோட்டல் மர்டர் கேஸ நீங்க டீல் பண்ண கூடாது. காரணம், குற்றவாளி உங்க அப்பான்னு. சார்,
டோன்ட் வரி மிஸ்டர் சங்கர், நான் உங்களை பரிபூர்ணமா நம்புறேன். இந்த கேஸை நீங்க தான் டீல் பண்றீங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். குற்றம் சாட்டப்பட்ட மிஸ்டர் ராஜசேகர் கொலையாளிதான் என்பதை நிரூபிக்க போதிய ஆதாரங்களை போலீசார் இந்த வழக்கில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். மிஸ்டர் ராஜசேகர் கொலை செய்யப்பட்டவரின் தங்கையிடம் முறைகேடான வகையில் தொடர்பு கொள்ள முயற்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சட்டத்தையும் நியாயத்தையும் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு போலீஸ் அதிகாரி தன் பொறுப்பை மறந்து தவறான வழியில் போனார் என்று சொல்ல நம்பகரமான ஆதாரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. எனவே ஜாமீனில் மிஸ்டர் ராஜசேகரை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கோர்ட் நிராகரிக்கிறது. அம்மா அம்மா, ஜாமீனை நிராகரிச்சுட்டாங்க. இதோ இருக்காரு இன்ஸ்பெக்டர், தான் திறமையெல்லாம் சார்ஜ் ஷீட்ல காட்டிருக்காரு. நான் என் கடமையை தான் செஞ்சேன். அடிச்சி நிறுத்துடா. கீழ்த்தரமான ஒரு பொண்ணுகிட்ட அப்பா தொடர்பு வச்சிருந்தா எப்படிடா சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? அப்படி சொல்லல, அவர் செஞ்ச கொலைக்கு ஒரு பொண்ணு தான் காரணம்னு சொன்னேன். பாருமா பாரு, சுத்தி வலிச்சு அதே சொல்றான். ராஸ்கல். அவர் கொலைகாரன் தான், அந்த கொலைக்கு ஒரு பொண்ணுதான் காரணம். அம்மா என்ன சொல்றீங்க? தியாகு, பெற்றவங்களுக்குள்ள எவ்வளவோ ரகசியங்கள் இருக்கும்பா, அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது. அப்போ இவன் சார்ஜ் ஷீட்ல எழுதுனதெல்லாம் உண்மை. நீங்களும் தக்க ஆதாரங்களோட தான் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். உன் ஆதாரங்களை நான் உடைக்கல. என் பேர் தியாகு இல்ல. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சாட்சி குண்ல உன்னை நிறுத்தும் போது எதையும் மறந்துடாத. மறக்க மாட்டேன் சாமி, நிச்சயமா மறக்க மாட்டேன். வீட்டுல சந்திச்சு பேச முடியாத நிலைமையில தான் இங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். எங்க ஐயா தம் மேல ஆசை வச்சாங்கன்னு அந்த பொட்டச்சி சொன்னாளே, அவளை மட்டும் நான் கண்ணுல பாக்கணும்பா. அந்த புண்ணியவான சொன்ன வாயில கொள்ளிக்கட்டைய வச்சு கொளுத்துனாதான் இம்புட்டு நாளா உங்க வீட்டு நான் தின்ன சோளு செழிக்கும்பா, செழிக்கும். வழக்கு நடக்கும்போது நாம எந்த விபரீதத்திலையும் இறங்கிடக்கூடாது. பேசாம இரு. எங்க நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? என்னப்பா? கொலைய நான் தான் செஞ்சேன்னு அப்பாவுக்கு பதிலா நான் சொல்லிட்டா கோர்ட்ல அதை எடுத்துப்பாங்கல்ல, அப்பா விடுதலை பண்ணுவாங்கல்ல. நான் அதை செய்யறேன் சாமி, சத்தியமா செய்யறேன். எங்க அப்பா உத்தமன்னு கோர்ட்டு சொல்ல வேண்டாப்பா. உயிரை கொடுக்கறேன்னு சொல்றியே, இந்த ஏழையோட ஒரு வார்த்தை போதும்பா, போதும். நாளை கேஸ் ஆரம்பமாகுது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் வரேன். நான் சொன்னதெல்லாம் நல்ல நினைப்பு இருக்குங்க. விசாரணை நாளைக்கு ஆரம்பம். எல்லா பாயிண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நாளைக்கு கோர்ட்ல மீட் பண்ணலாம்.
குற்றம் சாட்டப்பட்ட மிஸ்டர் ராஜசேகர உனக்கு எவ்வளவு காலமா தெரியும்? கொஞ்ச காலமா தெரியுங்க. அவருக்கு கெட்ட நடத்தை எல்லாம் உண்டு இல்லையா? என்ன பார்த்து பதில் சொல். உங்களுக்கு தெய்வம் தாங்க பதில் சொல்லணும். தெய்வத்தையா கூண்டுல நிறுத்தி இருக்கோம்? அதோ நிறுத்திருக்கீங்களே. சரி, மிஸ்டர் ராஜசேகருக்கும் உனக்கும் எப்படி அறிமுகம் ஏற்பட்டது? ஒரு குத்தத்துக்காக எசமா என்ன கைது பண்ணாரு. என் உண்மை கதையை கேட்டு என்ன மனசார மன்னிச்சு இனிமே மனுஷனா நடந்துக்கன்னு விடுதலை பண்ணி அனுப்பிச்சார் சாமி. சோ அதுக்கு பரிசாத்தான் அவருக்கு பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். ஐயா, யுவர் ஆனர், சாட்சி கோவிந்தன் ஊரறிந்த கேடி, பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன். குற்றம் சாட்டப்பட்ட நபரை இன்னொரு குற்றவாளி நல்லவன் என்று சொல்வதை இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்கிறதா? ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். சர்க்கார் வக்கீல் திருந்திய குற்றவாளிகளை தீண்டப்படாதவர்கள் என்று தனி ஜாத்தியாகி பேசுகிறார். பூண்டேரி சாட்சியம் சொல்ல இவர்களுக்கு யோக்கியதை இல்லை என்று சொல்லுவாரே. ஆனால் இந்த வழக்கில் புத்தனும் இயேசுவும் காந்தியும் தான் சாட்சி சொல்ல வேண்டும். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். கோவிந்தன், மிஸ்டர் ராஜசேகர் கொலை செஞ்சாரே, அவர் கொலை செய்யல. கொலை செய்யற மனசு எங்க ஐயாவுக்கு வராது, கிடையாது. கொலை செய்யலன்னு எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அன்னைக்கு அவர் உன் கூட இருந்தாரா? ஆமாங்க, ஐயா ஒரு கேஸ் விஷயமா என்கிட்ட பேசிட்டு இருந்தார். சத்தியமாங்க. கோவிந்தன் சொல்வது முழுக்க முழுக்க பொய் யுவர் ஆனர். கொலை நடந்த அன்று மிஸ்டர் ராஜசேகர் விடுமுறை எடுக்கவில்லை என்பதே போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. விடுமுறை எடுக்காவிட்டாலும் சில விசாரணைகளுக்காக அதிகாரிகள் வெளியே போக அவர்களுக்கு அனுமதி உண்டு என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யுவர் ஆனர், அந்த நாளை அந்த நேரத்தை மிஸ்டர் ராஜசேகரன் கோவிந்தனோடு கழித்தார் என்பதே என் வாதம். யுவர் ஆனர், இந்த வழக்கின் அஸ்திவாரமே ஒரு தனிப்பட்ட மனிதரின் பழிவாங்கும் வெறிதான். அப்பழுக்கே இல்லாத ஒரு அதிகாரியை கொலைகாரர் என்று குற்றம் சாட்டி கூண்டேற்றும் அளவுக்கு பணம், அதிகாரம், போலீசின் பக்கபலம் இதில் வேலை செய்திருக்கிறது என்று நான் கூற விரும்புகிறேன். யுவர் ஆனர், நீதியை மறைக்கும் இந்த திரைகளை விலக்கி நியாயத்தை நிலைநிறுத்த மிஸ்டர் ராஜசேகரன் குற்றவாளி அல்ல என்று நீங்கள் தீர்ப்பு சொல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மிஸ்டர் ராஜசேகரை கைது பண்ண இன்ஸ்பெக்டர் நீங்க தானே? ஆமா. உங்க பேரு? சங்கர். பெத்தவரை மறந்துடாதீங்க, இனிஷியலோட சேர்த்து சொல்லுங்க. ஆர் சங்கர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ்? ட்ரைனிங் பீரியடோட சேர்த்து 4 வருஷம். சொந்த ஆதாயங்களுக்காக உங்க நண்பர்கள் உங்களுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாங்க. ரைட்? ராங். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்கட்சி வக்கீல் சாமர்த்தியமாக வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். தன் சொந்த முயற்சியால் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வந்த மிஸ்டர் சங்கரை தன் நண்பர்களின் உதவியால் வந்தார் என்று சொல்வது போலீஸ் உத்தியோகத்தையே இழிவுபடுத்துவதாகும். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின்ட். சாரி யுவர் ஆனர். போலீஸ் உத்தியோகத்துக்கு கௌரவம் பார்ப்போமேயானால் நியாயமாக வாழ்ந்த எஸ்பியை கொலை குற்றவாளியாக்கி இந்த கோர்ட்டில் நிறுத்திருக்க கூடாது. அறைக்குள் விசாரணை நடத்திருக்கலாமே தவிர அம்பலத்துக்கு வந்திருக்க கூடாது. ஆல் ரைட், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். சங்கர், மிஸ்டர் ராஜசேகரை கைது செஞ்சது நீங்க தானே? ஆமா. எந்த இடத்துல? மிஸ்டர் அலெக்சாண்டரோட பங்களாவுல. யூ மீன் விக்டரி ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் அலெக்சாண்டர். அதான் தான் ஹோட்டல்ல ப்ளூ ஃபிலிம் எடுத்ததாக கைது செய்யப்பட்டாரே, அவரையும் நீங்க தான் அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல, அது வேற ஒரு இன்ஸ்பெக்டர். அது எப்படி மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், உங்க எல்லைக்குட்பட்ட கொலை கேஸ மட்டும் பிடிச்சிருக்கீங்க, இந்த ப்ளூ ஃபிலிம் கேஸ விட்டுட்டீங்க? அப்ப நான் லீவ்ல இருந்தேன். லீவ்ல இருந்தீங்களா இல்ல லீவ்ல இருக்க சொல்லி மிஸ்டர் அலெக்சாண்டர் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாரா? மன்னிக்கணும், லஞ்சம் வாங்குற பரம்பரையில நான் பிறக்கல. ஐ see. அப்ப எப்படி நீங்க உங்க அப்பாவுக்கு அலெக்சாண்டர் கேஸ்ல தலையிடாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணீங்க? இன்ஸ்பெக்டரா நான் அதை சொல்லல, ஒரு மகனா சொன்னேன். ஓஹோ, அப்போ எதுலயுமே நீங்க அவருக்கு மகனாவே நடக்கிறீங்க இல்ல?
இந்த கேஸ்ல கொலைக்கு ஆதாரமா ஒரு வாட்ச் காட்டுனீங்களே, அது எஸ்பிக்கு நீங்க பரிசா கொடுத்த வாட்ச் தானே? ஆமா, அது தனி மாடலா இல்ல அது போல நிறைய இருக்கா? நிறைய இருக்கு. நான் சொல்றேன், ப்ளூ பிலிம் கேஸ்ல தான் எஸ்பியால கைது செய்யப்பட்ட ஆத்திரம் மிஸ்டர் அலெக்சாண்டர் உங்க உதவியை நாடி இருக்கார். அதான் நீங்க உங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. அதே நேரம் மிஸ்டர் அலெக்சாண்டர் கிட்ட அந்த வாட்சோட மாடலையும் சொல்லிருக்கீங்க. அதே மாடல வாட்சை தயார் பண்ணி இந்த கொலைக்கு ஆதாரமா இந்த கோர்ட்ல நீங்களும் மிஸ்டர் அலெக்சாண்டரும் சமர்ப்பிச்சிருக்கீங்க. ஒரிஜினலா நீங்க பரிசு கொடுத்த வாட்ச் இதோ. நீங்க பரிசா கொடுத்த மறுநாளே எஸ்பி அதை எனக்கு பரிசா கொடுத்தார். யுவர் ஆனர், இந்த வழக்குக்கு ஆதாரமான அந்த கைகடியாரமே அசலல்ல போலி என உறுதியாகும் போது நீங்கள் இந்த கேஸை தள்ளுபடி செய்து மிஸ்டர் ராஜசேகரை நிரபராதி ஆக்குவீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ராஜசேகரன், இந்த வழக்கில் இனி உங்கள் வாக்கு மூலம்தான் ஆதாரம். இந்த கடிகாரம் உங்கள் மகனுக்கு நீங்கள் பரிசாக கொடுத்ததா? இல்ல, நான் தியாகுவுக்கு எதுவுமே பரிசா கொடுக்கல. இந்த கொலையை செய்தது நான் தான். கொலை செய்ய வேண்டிய காரணம் பெண்ணாசைதானே? பெண் மேல உள்ள ஆசைதான். அப்பொழுது நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்கள். கோர்ட் சொல்லும் போது ஒத்துக்கிறேன். வருகிற திங்கட்கிழமை அன்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்படும். இல்ல, நான் தியாகுவுக்கு எதுவுமே பரிசா கொடுக்கல. இந்த கொலையை செய்தது நான் தான். கொலை செய்ய வேண்டிய காரணம் பெண்ணாசைதானே? பெண் மேல உள்ள ஆசைதான். அப்பொழுது நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்கள். கோர்ட் சொல்லும் போது ஒத்துக்கிறேன். வருகிற திங்கட்கிழமை அன்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்படும். கோர்ட் இத்துடன் கலைகிறது.